ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். வணக்கம். எல்லாரும் நம்ம சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அலைன் vlog 2. இந்த vlog பார்த்தீங்கன்னா the second vlog of அலைன் trip. ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஒரு ரோட் ட்ரிப் vlog போட்டிருந்தேன். ப்ளீஸ் டு செக் அவுட் த ஐ பட்டன் ஹியர். நீங்கள் அப்புறமா பாருங்கள். ஈவன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட அந்த லிங்க் இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நாங்களும் எங்கள் கூட ஒரு 4 to 5 ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து we wanted to visit the அலைன் ஜூ. இந்த குவாரண்டைன் டைமில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த யூஏயில் எந்த சிட்டிக்குமே போக முடியல. ஸோ ஒரே எமரேட் தட் we are allowed to travel பார்த்தீங்கன்னா அலைன் தான். ஸோ அதனால் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அலைன் ஜூ போகிறோம். ஸோ வெரி எக்ஸைட்டட். ஸோ வாங்க நீங்களும் எங்கள் கூட யூ கேன் ஹாவ் எ லுக் அட் திஸ் பியூட்டிஃபுல் பிளேஸ். ரொம்ப அழகாக இருந்தது. வி ஹேட் எ கிரேட் டைம் இன் த ஜூ. ஸோ இப்போ எல்லோரும் ரீச் ஆகிட்டோம் ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் 1.5 hours of travel. இப்போ we are entering the அலைன் ஜூ. அலைன் ஜூவில் பார்த்தீங்கன்னா நாட் only அலைன் ஜூ, அதில் நிறைய ரெசார்ட்ஸ் அண்ட் பார்க் அண்ட் ஆல்சோ சஃபாரி கூட இருக்குது. ஸோ டூ செக் அவுட் தி வெப்சைட். இப்போ திஸ் இஸ் தி என்ட்ரன்ஸ் டு தி அலைன் ஜூ. என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரே அமக்கலமாக இருந்தது. அண்ட் ஆல்சோ எல்லா கோவிட் ப்ரிகாஷன்ஸும் அவங்க எடுக்கிறாங்க. எல்லாருக்குமே டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணி இந்த கோவிட் ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக தே ஆர் ஹேவிங் லிமிட்டட் நம்பர் ஆஃப் என்ட்ரிஸும் இருக்குது. ஸோ நவ் வி ஆர் ஜஸ்ட் கோயிங் இன் டு தி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் தி ஜூ. இந்த ஃபேஸ் ஆஃப் ஜூ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கத்துலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு வெல் மெயின்டைன்ட் ஈகோ சிஸ்டம் நம்ம இங்கேருந்தே பார்க்கலாம். ஒரு டெசர்ட் ஈகோ சிஸ்டம் அப்படின்றது ரொம்ப மேன்மேட் ஈகோ சிஸ்டம் தான் இங்கே பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பார்க்கும்போதே தெரியுது இட் இஸ் பீன் ஸோ வெல் மேனேஜ்ட் அண்ட் மெயின்டைன்ட். இந்த லார்ஜ் கேக்டஸ் வெரைட்டி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இட் வாஸ் வெரி இன்வைட்டிங் அண்ட் ஆல்சோ வெரி எக்ஸைட்டிங் டு சி. இப்போ எல்லாரும் பார்க்கிங் லாட்டில் இறங்கி வி ஆர் ஜஸ்ட் ட்ரைங் டு அசெம்பிள் அவர் செல்ஸ். எல்லாரும் உள்ளே போகிறதுக்காக வி ஆர் ஜஸ்ட் கெட்டிங் ரெடி. Align Zoo opening time is from 9 a.m. to 8 p.m. and the tickets are also very reasonable. Adults pathina 30 dirhams and children 20 dirhams. And especially unga kitta FASA card irundhadna there's 15% discount in the tickets also. So FASA card irundhadna kandipa ask for the discount, you will get the discounts for that. நாங்கள் போன அன்னைக்கு இன் பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் வெரி பிரைட் அண்ட் கிளியர் ஸ்கை டே. ரொம்ப நல்லா இருந்தது. இட் வாஸ் நாட் டூ ஹாட். டெம்பரேச்சர் ஆல்சோ வாஸ் பேரபிள். ஸோ அதனால் நல்லா என்ஜாயபிளாக இருந்தது. ஜூ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எங்களை எல்லாரும் வெல்கம் பண்ணுறதுக்காக திஸ் பியூட்டிஃபுல் கசேல்ஸ் இது நேஷ்னல் அனிமல் ஆஃப் யூஏஇ. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. நம்ம ஊர் ஆட்டுக்குட்டி மாதிரி இருந்தது. ஸோ இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் டு வாட்ச் தெம் ஆல்சோ. ரொம்ப டெண்டர் அண்ட் வெரி லவ்விங் ஜென்டில் க்ரீச்சர்ஸ். இதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு கெசலோட வெரைட்டி தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ப்ளஸ் அந்த மேலே இருக்கிற குருவி தான் வாஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ அதனால் ஐ வாஸ் ஷூட்டிங் தட். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அந்த கெசல் இருக்கும். இந்த கொம்பு பார்த்தீங்கன்னா நல்ல லாங்காக இருக்கும். அவ்வளோ நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா மெர்கீட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸ் இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே ஷூட் பண்ணால் நமக்கு இந்த vlog இல்லை ஒரு நாள் ஆகிடும்னு நினைக்கிறேன். அண்ட் ப்ளஸ் இந்த பார்ட் ஆஃப் திஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஷேக் ஜாயத் டெசர்ட் லேர்னிங் சென்டர்ன்னு சொல்லி ஒரு சென்டர் ஒன்று அமைச்சிருக்காங்க. இட்ஸ் அ வெரி ஹியூஜ் ஒரு ஆடிட்டோரியம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டிஸ்பிளே ஆஃப் இந்த ஆர்கிடெக்சர் ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் உள்ளே இருக்கிறதுமே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷோஸ் இருந்தது. ஆக்சுவலி 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷோஸ். ஒன்று புக் ஆஃப் அனிமல்ஸ்னு ஒரு ஷோ இருந்தது. இன்னொன்று another show with about the region UAE region பற்றி இன்னொரு ஷோ இருந்தது. ஸோ ஃபார் டிஃப்ரெண்ட் டைமிங்ஸ் யூ கேன் செக் அவுட் தி வெப்சைட் ஒரு இங்கே இருக்கிற டைமிங்ஸ் கூட செக் அவுட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. ஸோ இஃப் யூ ஆர் டெஃபினெட்லி விசிட்டிங் திஸ் யூ கேன் ஸ்பேர் இங்கே ஒரு 1 hour ஈஸியாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதுக்குள்ளேயே அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் வர்த் ஸ்பெண்டிங் தேர். குழந்தைங்களுக்குமே ரொம்ப
ரொம்ப இன்ட்ராக்டிவாக வந்து இருக்கிறதுக்காக நிறைய தே ஹேட் சம் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அண்ட் ஆல்சோ சம் ஆஃப் தி வாட் இஸ் இன்ட்ராக்டிவாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் தே ஹேவ் இன்ஸ்டால் வேர் தே கேன் கிளிக் பண்ணால் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜானர்ஸ் இன்செக்ட்ஸோட டிஸ்பிளே வர மாதிரி சவுண்ட் வர மாதிரி ஒரு மைக்ரோஸ்கோப் எப்படி யூஸ் பண்ணணும் ஹவு டு see that அப்படின்னு எல்லாமே இருந்தது. இது பார்த்திங்கன்னா நம்ம டேட்ஸ் இந்த யுஏஇ டேட்ஸ் வந்து அட் வாட் ஸ்டேஜஸ் வந்து எப்படி சாப்பிடணும் அண்ட் ஹவு தே ஆர் ஈட்டன் அண்ட் ஃபார் வாட் பர்பஸ் இப்படி யூஸ் பண்ணுறது. பேசிக்லி இந்த டேட்ஸ் மரத்துலேருந்து இந்த பாம் வெரைட்டி ஆஃப் ட்ரீலேருந்து எவ்ரி பார்ட் ஆஃப் தி ட்ரீ இஸ் பீங் யூஸ்ட் இந்த கல்ச்சரில். நம்ம ஊரில் வாழை மரத்தில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி வந்து இந்த பாம் ட்ரீயோட எல்லா பார்ட்ஸுமே வந்து அவ்வளோ நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக வந்து நிறைய வந்து டிஸ்பிளே ஆஃப் ஆர்கிடெக்சர்ஸ் அண்ட் நிறைய டிஸ்பிளே ஆஃப் அதோட சாம்பிள்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இட் பி வர்த் இட். டெஃபினெட்லி வந்து நிறைய நம்ம பார்க்கலாம் அண்ட் வெரி சிம்பிள் அண்ட் வெரி டு த பாயிண்ட் கிறிஸ்பாக நல்லா வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு லேர்னிங் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரியலி இட்ஸ் அ லேர்னிங் ஃபார் அஸ். என்னென்னா வித் வெரி மினிமல் ரிசோர்ஸஸ் வந்து எப்படி வந்து ஒரு லைஃப் கேன் பி சஸ்டெயின்ட் இந்த டெசர்ட்டில் வந்து இவ்வளோ வருஷம் சஸ்டெயின் பண்ணி இருந்திருக்காங்கன்றது வந்து ரொம்ப வியப்பாக இருந்தது. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து யூஸ்வலி வில் நாட் பி ஏபிள் டு இமேஜின் நம்ம வந்து எவ்வளோ வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா வி ஆர் வெரி பிளெஸ்ட் வித் ஸோ மச் ஆஃப் ரிசோர்ஸஸ் நம்ம ஊர்லேயே. பட் ஆனால் இங்கே டெசர்ட்டில் அப்படி கிடையாது. ஸோ வெரி வித் மினிமல் ரிசோர்ஸஸ் இருக்கிற ரிசோர்ஸஸில் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக வந்து தே ஹாவ் ஹேட் திஸ் லைஃப் ஃபுட் அவ்வளோ தூரம் நல்லா டெவலப் ஆகி the nation has been built on that grounds என்று பார்க்கும்போது ரொம்பவே அமேசிங் அண்ட் ரொம்ப வெரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கல்ச்சர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த லேர்னிங் சென்டர். இந்த ஷேக் ஜாயத் லேர்னிங் சென்டருக்குள்ளேயே வந்து தி ஹேட் அன் ஆடிட்டோரியம். ஸோ ஒரு ஷோ வந்து இருந்தது. ஸோ அரௌண்ட் 7 to 11 minutes தான் அந்த ஷோ. பட் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ எல்லோரும் இந்த சோஷியல் டிஸ்டன்சிங்னால வி ஆர் ஆல் சீட்டட் அப்பார்ட். ஸோ எல்லோரும் அங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஆடிட்டோரியமே வந்து இட் வாஸ் ஸோ நைஸ் அண்ட் அவ்வளோ ஜைஜான்டிக்காக ஒரு ஆடிட்டோரியம் இதுக்குள்ளே இருக்குன்னு யூ காண்ட் இமேஜின். ஸோ இந்த ஷோ வந்து கால் த புக் ஆஃப் அனிமல்ஸ்ன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த ஆடிட்டோரியம் ஷோ முடிச்சுட்டு வெளியே வரும்போது தே ஹாவ் அ பியூட்டிஃபுல் டிஸ்பிளே ஆஃப் அனதர் இந்த மாதிரி அனிமல்ஸ் அண்ட் ஈகோ சிஸ்டம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு டெசர்ட் ஈகோ சிஸ்டம் எப்படி சஸ்டெயின் ஆகிருக்குன்னு சின்ன சாம்பிள் வந்து இருந்தது. இந்த பியூட்டிஃபுல் டிஸ்பிளே ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் பைப்பில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட் கலெக்டட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாண்ட் அண்ட் காம்போசிஷன் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து எந்தெந்த டைப் ஆஃப் சாண்ட் வந்து எல்லா நாட்டிலேருந்து இருக்குதுன்னு சொல்லி நிறைய டிஸ்பிளே கலர் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மெயினாக இந்த லேர்னிங் சென்டர் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க இப்போ படிக்கிற விஷயத்தை பற்றி வந்து நிறைய வந்து கற்றுக்கலாம். தே கேன் see நிறைய லைவ் சாம்பிள்ஸ் ஆஃப் இட். பாருங்க நம்ம கிங் ஜூலியன் ஃப்ரம் மதகாஸ்கர் இங்கே கேஜில் இருக்காரு. மங்கி டிஃப்ரெண்டா இருக்கு கலர். செம்பட்டியா இருக்குல்ல.
நாங்கள் போனது வந்து டிசம்பர்னால the climate was very good. பட் on a hot summer day பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிலாக இருக்கும். ஸோ டோன்ட் forget to carry your caps and வேண்டிய ஹைட்ரேஷனுக்காக என்னென்ன வேணுமோ எடுத்துகிட்டு போங்க. அண்ட் ஆல்சோ இங்கே நிறைய ஷெல்டர்டு வியூ பாயிண்ட்ஸ் கூட இருக்குது. ரொம்ப வெயிலாக இருக்குன்னு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஷெல்டர்ஸ்லாம் இருக்குது. பட் இது என்ன பூன்னு தெரியல, ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் ஆல்சோ இதை ஒத்து பார்க்கும்போது தான் பார்த்தா அதுக்குள்ளே ஆயிரக்கணக்கான தேனி ஹனி பீ இருக்குது. அண்ட் நான் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நிஜமாகவே ஹனி பீயில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் இருக்குன்னு பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக கார்ட்டூனில் தான் நான் பார்த்துருக்கேன் ஹனி பீயில் எல்லோ அண்ட் பிளாக் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கிற மாதிரி. நான் இன்றைக்கி தான் பார்த்தேன் வந்து நிஜமாகவே ஹனி பீயில் இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் இருக்குன்னு. ஹலோ, இது ரொம்ப ஃபேமஸான அந்த ஒயிட் லைன், அந்த லயனஸ் இந்த அலைன் ஜூ. அப்ப கூட லயனஸ் தான் எஞ்சிருக்கு பாருங்க, லயன் தூங்கிட்டு தான் இருக்கு. ஐயோ என்னடா இது பிளேஸ் மாத்திட்டாங்க அவ்வளவு. அலைன் ஜூ பார்த்தீங்கன்னா ரொம்ப வாஸ்ட் அண்ட் நிறைய இடம் இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ நடந்து நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஜோன்ஸில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால யூ கேன் கோ இன் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி ஜூ வந்து ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. அப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மத்தியானம் 2 மணி, நல்ல பசி நேரம். புலிக்கும் நல்லா பசிக்குது, எங்களுக்கும் நல்லா பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஆக்சுவலி அந்த டைமில். பட் ஆனால் வி ஹேட் டு கோ த்ரூ தட், அந்த ஜோன் மட்டும் முடிச்சுட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இந்த அலைன் ஜூவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது இந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற அனிமல்ஸ் மட்டும் இல்லை, பட் அதை சுற்றி இருக்கிற ஈகோ சிஸ்டமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் நடக்கிற பாதை பூராவே பார்த்தீங்கன்னா அந்த குருவியோட சத்தம் கேட்குற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து கற்றுக்கிட்டே இருக்கும். அவ்வளோ நல்லா இருந்தது. ஹோல் த்ரூ அவுட் தி பாத் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு பேர்ட் வாட்சராக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நிறைய பேர்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம். நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஐலண்ட் கேலரின்னு சொல்கிறாங்க. ஒரு ஐலண்ட் கேலரி மாதிரி ஒரு செட்டப், சென்டரில் ஒரு ஐலண்ட் மாதிரி இருக்குது. சுற்றி வந்து அனிமல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் வந்து மெயினாக வந்து லெப்பர்ட்ஸ், லயன்ஸ், டைகர்ஸ் எல்லாம் வந்து சுற்றி வச்சுருக்காங்க. இந்த ஐலண்ட் கேலரியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி ரொம்ப என்ஜாய் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த ஐலண்ட் மாதிரி ஒரு டூம் இருக்குது. ஸோ அங்கே நிறைய வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் ப்ளஸ் கிட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க மேலும் கீழே ஓடி. அண்ட் ஆல்சோ இட்ஸ் பியூட்டிஃபுல் ரெஸ்டிங் பிளேஸ். நீங்கள் ரொம்ப நேரம் சுற்றிட்டு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் ஐடியல் பிளேஸ் டு ரெஸ்ட். அவ்வளோ நல்ல சிலுன்னு காத்தடிச்சிட்டு ரொம்ப அழகாக இருந்தது.
நீங்கள் லஞ்ச் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா தேர் இஸ் a நைஸ் ரெஸ்டாரண்ட் இன்சைட் தி அலைன் ஜூ ஆல்சோ. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஏரியான்னு இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இதுதான். நீங்கள் நினச்சி பாருங்க இவ்வளோ அழகாக அந்த அலோவ் சில்ட்ரன் டு ப்ளே ஹியர். நீங்கள் வந்து தண்ணியில் வந்து விளையாடலாம் குழந்தைங்கள. அந்த ஹாட் சம்மர் டே பார்த்தீங்கன்னா நீங்கள் சுற்றிட்டு நடுவில் இங்கே ஒரு 1 hour யூ கேன் டேக் எ பிரேக். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா தண்ணியில் விளையாண்டுட்டு கூட யூ கேன் கண்டினியூ த ரெஸ்ட் ஆஃப் த பார்க். எங்கேயுமே தண்ணியில் விளையாடுற மாதிரி சின்ன சின்ன வாட்டர் ப்ளே கேம்ஸ் எல்லாம் கூட இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸ்மால் ப்ளே ஏரியா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது குழந்தைங்களுக்கு. இந்த ட்ராம்போலின் ஏரியாவில் குழந்தைங்க மட்டும் இல்லை, நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளெமிங்கோஸ் இருந்தது. அண்ட் தே ஹாவ் their ஓன் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. அதுலேயே ஃபிஷ்ஷிங் பண்ணி அதில் அவ்வளோ ஃபிஷ்ஷஸ் இருக்குது. பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்குது. நம்மளுக்கே தண்ணியில் கொஞ்சம் இறங்கி உட்காரலாமான்னு அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா தே ஆர் ஃபீடிங் இன் தட் ஓன் ஈகோ சிஸ்டம். அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. அலைன் ஜூ சுற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் ஃபுல்லாக மவுண்டன் டெரைன் தான். நிறைய அந்த லைம்ஸ்டோன் மவுண்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த பார்ட் ஆஃப் த ஜூ பார்த்தீங்கன்னா ஈமு பேர்ட். இது வந்து நான் லைஃப் டைமில் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இவ்வளோ பக்கத்தில் ஈமு பேர்ட் பார்க்குறேன். ஐ திங்க் அந்த ஈமு பேர்ட் கூட இவ்வளோ க்ளோஸ்அப்பில் யாரும் பார்த்ததில்ல. எங்களை பார்க்கறத விட எங்கள் கையில் இருக்கிற மொபைலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தது அதுக்கு. இது நிஜமான பிளான், பட் இட் ஃபெல்ட் ஸோ மச் லைக் ஒரு பேப்பர், ஒரு க்ரெப் பேப்பர் மாதிரி எப்படி இருக்கும், ஒரு பட்டர் பேப்பர் மாதிரி அந்த மாதிரி இருந்தது இந்த பிளான்ட்டோட லீவ்ஸு. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேக்டஸ். இந்த வாட்டர் பேரல்ஸ்ன்னு சொல்கிற இந்த கேக்டஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேக்டஸ் வெரைட்டி இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து இவ்வளோ க்ளோஸ்அப்பில் நீங்கள் பார்க்கலாம். அதோட டிஸ்கிரிப்ஷன், அது என்னென்ன பெனிஃபிட்ஸ், அதில் வந்து மெடிசினல் பெனிஃபிட்ஸ் கூட அதில் இருக்குது. அது நிறைய கேக்டை ஃபிக்ஸ், அதில் வர ஃப்ரூட் இருக்குது. அந்த ஃப்ரூட் கூட எடிபிள்னு சொல்கிறாங்க. ஸோ அது கூட நம்ம வந்து இந்த பார்ட் ஆஃப் த வேர்ல்டு இந்த டெசர்ட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்ற ஒரு ஸ்வீட்டான ஃப்ரூட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த ஃப்ரூட் அது கூட இருக்குன்னு இதை அதர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட அதில் போட்டிருந்தாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் சம் ட்ரெயின்ஸ் இந்த மாதிரி கூட இருக்குது விச் யூ கேன் யூஸ் த ஃபெசிலிட்டி. அண்ட் ஆல்சோ அங்கே உள்ள பேட்ரி ஆப்ரேட்டட் கார்ஸ் இருக்குது. நீங்கள் நடக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா யூ கேன் டேக் தோஸ் கார்ஸ். பர் பர்சன் ஐ திங்க் சம் 42 dirhams per person in the அந்த பேட்ரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள். ஸோ நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் வாக்கிங் அவங்களே வந்து எல்லா ஜோன்லையும் உங்களை கூட்டிகிட்டு போய் எல்லாம் காமிச்சு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வண்டியில் இறங்க கூட வேண்டாம். ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் கூட இருக்குது. இன்னும் நிறைய இருந்தது பார்க்கறதுக்கு. பட் வி வர் ஸோ டயர்ட் அண்ட் ஸோ ஹங்க்ரி. அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறம் வந்து நாங்கள் சன்செட் பார்க்கறதுக்கு மறுபடியும் வந்து ஜபல் ஹஃபீத் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் திருப்பி இன்னொரு வாட்டி போகணுன்றதுக்காக நாங்கள் சீக்கிரம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நவ் வி ஆர் சேயிங் பாய் பாய் டு அலைன் ஜூ. ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ். இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம வெளியில் போய் நல்ல பசியோடு இருந்தோம். ஸோ பசி ஆறதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பியாச்சு.
So now we are on the way to India Palace restaurant in Alain. ஸோ எல்லாரும் we were just settling down. இந்த இந்தியா பேலன்ஸ் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அபுதாபியில் இருக்கிற இந்தியா பேலன்ஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு சிமிலராக தான் இருந்தது. ஸோ இட் வாஸ் நைஸ் அண்ட் வார்ம், ரொம்ப க்ளீன் அண்ட் வெரி நைஸ்லி மெயின்டைன். இங்கேயுமே வந்து சோஷியல் டிஸ்டன்சிங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்காக நிறைய ப்ரிகாஷன்ஸ் எடுத்திருந்தாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஆல்ரெடி 3:45 நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ரெஸ்டாரண்ட் வந்து மத்தியான செஷன் க்ளோஸ் பண்ணி they were already cleaning up. பட் அப்போ தான் நாங்கள் லஞ்ச் சாப்பிடவே போகணும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஃபெக்ட்ஸ், இந்தியன் ஆர்டிஃபெக்ட்ஸ் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. இதுக்கப்புறம் நாங்கள் குவிக்லி வந்து வி ஆர்டர்ட் வாட் வாஸ் அவைலபிள். எவ்வளோ சீக்கிரமாக சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்ப முடியுமோன்றதுக்காக சீக்கிரமாக வி ஆர்டர்ட் சம்திங் ஃப்ரம் த மெனு. ஸோ மெனுலேருந்து பார்த்து வி ஆர்டர்ட் சம் பிரியாணி. மெயினாக தட் வாஸ் ரெடி அட் தட் பாயிண்ட். ஸோ குவிக்காக கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் பிரியாணி அண்ட் சம் ரோட்டி சப்ஜிஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டு நாங்கள் ஜபல் ஹஃபீத் மவுண்டெயின் வந்து சன்செட் பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் எபிசோட் ஆஃப் அலைன் ட்ரிப், போன வாரம் வந்து நாங்கள் போன அலைன் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா சன்செட் மிஸ் பண்ணிடுவோம். பட் திஸ் டைம் வி குட் மேக் இட் ஆன் டைம். நாங்கள் வந்து ஜபல் ஹஃபீத் ஏறும்போதே பார்த்தீங்கன்னா வி குட் see the beautiful sunset. அன்றைக்கி அவ்வளோ கிளியராக இருந்தது. ஸோ இட் வாஸ் ஸோ மெஸ்மரைசிங் டு see the sun go down. அவ்வளோ அழகாக, அவ்வளோ எலகெண்ட்டாக, அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. ஸோ வி were very happy to see the sunset. நாங்கள் மேலே ஏறும்போதே சன்செட் பார்த்துட்டோம். ஸோ and then we left to the top of Jabal Hafeez mountain. டெம்பரேச்சர் மேலே ஏறினது பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஆல்மோஸ்ட் 19 degrees. இட் வாஸ் குவைட் கோல்ட் அண்ட் விண்டி. ஸோ கீழே இருக்கிறத விட மேலே வந்து குவைட் அண்ட் கோல்ட் அண்ட் விண்டி. ஸோ நல்ல வின்டர் ஜாக்கெட் இருந்தால் தான் இட்ஸ் கண்டிப்பாக அங்கே கொஞ்சம் நேரம் இருக்க முடியும். ஸோ ஐ ஹாவ் 2 different வெர்ஷன்ஸ் ஆஃப் இது. போன உடனே எடுத்த ஒரு வீடியோ. see how bright and அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் வித்தின் அ ஃபியூ மினிட்ஸ், ப்ராபப்ளி ஒரு 15 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல இந்த வெளிச்சம் எல்லாம் போய் நல்ல இருட்டாக ஆரம்பிச்சிடுச்சு. அந்த வியூ பார்த்தீங்கன்னா அதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம போன ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி பார்த்த வீடியோக்கும் இப்போ பார்த்த வீடியோக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் இப்போது வந்து கொஞ்சம் நேரம் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி டீ குடிச்சு நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. ஸோ we are just getting down Jabal Hafeez and now on the way to அபுதாபி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் hit the bell icon. Thank you so much for watching.